நான் என்ன சொல்றேன், அந்த 41 பேரு ஏதாவது மக்கள் போராட்டத்துக்காக தன்னுடைய உயிரை விட்டாங்களா? அவன் ராத்திரி பகலா கண் முழிச்சு தன் உடம்பையும் உயிரையும் தியாகம் பண்ணி டே நைட் ப்ரிப்பரேஷன். எதுக்கு? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு. எப்படியாவது ஒரு அரசாங்க வேலைக்கு போயிட மாட்டோமான்னு சொல்லிட்டு ராவும் பகலுமா கண் முழிச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிற இந்த தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு மூலையில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தம்பிக்காகவும் ஏதோ ஒரு தங்கச்சிக்காகவும் நான் கேட்கிறேன், உங்களை பார்க்க வந்தான்ற காரணத்துக்காக இப்ப அனாமத்தா இப்படி அரசு வேலைகளை இப்படி தூக்கி கொடுக்குறீங்களாங்க? கொஞ்சமாவது நியாயம் வேணாமா? அரசு வேலை வேணும்னா ஏதாவது நடிகர் கூட்டத்துக்கு போய் மர்கையா ஆயிட்டா கொடுத்துடலாம். என்னங்க நியாயம் அதெல்லாம்? கரூர் கேஸ் வந்து சிபிஐல இருக்கு. இந்த கேஸ்ல குடும்பத்தினர்கள் மெயினான சாட்சியா வராங்க. சோ அப்படி இருக்கிறப்போ இத குடுக்கிறது ஒரு பிரைபரி ஆகாதா? ஒரு லஞ்சம் கொடுக்கற மாதிரி ஆகாதா? அப்ப உண்மையான குற்றவாளிகளை எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த கொஸ்டின் நம்ம முன்னாடி இருக்கு. ஏன்னா சப்போஸ் இவங்க நாளைக்கு பொல்யூட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கொஞ்சமாவது திங்க் பண்ணி பாருங்க மக்களே, கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. நாங்க கட்டுற வரி பணத்துல உங்களுக்கு சம்பளம், கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சம்பளம். இதை எங்களை விட வேற யாருங்க கேட்க முடியும்?